நாம் தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8 11வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நாம் அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றஞ்சாற்றி ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. போதும். இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த நாட்களில் யூத ஜனங்கள், அதாவது இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை பிடிச்சிட்டு போய் பாபிலோனிய தேசத்துக்கு கொண்டு போனாங்க. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேசத்திலே எல்லா வாலிபர்களையும், கன்னிகை, வயதானவர்கள், முதியோர்கள், பலம் உள்ளவர்களாம் கொண்டுட்டாங்க. உதவாதக்கார, கொஞ்சம் வயசானது, இப்போது இன்னும் செத்தோன்னு இருக்கிறத மட்டும் தேசத்தில் விட்டுட்டு பாக்கி திறமசாலிகள், அறிவாளிகள், அழகானவர்கள், திறமையானவர்கள் எல்லாரையும் பாபிலோனு கொண்டு போயிட்டாங்க. அங்கே இந்த யூதர்கள் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே யூதர்கள் எல்லாரும், அவர்கள் 10 கட்டளை என்பது அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். 10 கட்டளையில் முதலாவது கட்டளை வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு எதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது. வானத்திற்கு பூமியின் மேல் எந்த சொரூபத்தையும் எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதில் அவர்கள் மிக உறுதியுடையவளாக இருப்பாங்க யூதர்கள். இப்போது அவர்கள் தேசத்தில், அவர்கள் வாழ்ந்த இஸ்ரேல் தேசத்தை விட்டு இப்பொழுது வேறு தேசத்துக்கு போயிட்டாங்க. அப்பொழுது அந்த தேசத்தினுடைய ராஜா என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா, பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணி அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேணும், ஆராதிக்க வேணும் என்று சொல்லி அவன் சட்டத்தையே ஏற்றுகிறான். இப்படி சட்டத்தை ஏற்றி யாரெல்லாம் நீங்கள் பணிந்து கொள்ளலையோ அவர்களுக்கு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி அவர்களை சட்டம் ஏற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஆனால் அவங்க குற்றம் சொல்கிறது என்னன்னு சொன்னாக்கா, இந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபோத்னேகா இந்த 3 நபரை குறித்து அவங்க ராஜாட்ட போய் செய்தி சொல்கிறாங்க. அதை தான் 12வது வசனத்தில் வாசிங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இப்போ ராஜாவுக்கு சூடு ஏற்றி விடுறாங்க. ராஜாவுக்கு போய் என்ன பண்ணிடுறாங்க, கோபத்தை உண்டு பண்ணுறாங்க. ராஜாவே, அந்த இஸ்ரேல் நாட்டிலேருந்து நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த கொண்டு வந்த அந்த 3 அசாமி இருக்காங்களே, அவங்க உம்மை மதிக்கிறதில்லைன்னு சொல்லி ராஜாவுடைய இருதயத்தில் அவங்க ஒரு கசப்பை விதைக்கிறாங்க. மதிக்கிறதே இல்லை அவங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், நீர் நியமித்த, நீ உண்டு பண்ணின உம்முடைய தேவர்களை அவங்க மதிக்கிறது இல்லை என்ற செய்தியை அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ராஜாவுக்கு கோபம் எழும்புது, அவனுடைய இருதயத்தில் கோபம் எழும்புது. என்னை மதிக்கலையா? என்னை மதிக்காத ஒரு மனுஷன் என் ராஜ்யத்தில் இருக்கிறானா? ஆமாம், அதுவும் உன்னுடைய பொறுப்பில் இருக்கிறான். உன்னுடைய தேசத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க இந்த 3 அசாமியும்ங்கிற செய்தியை சொல்கிறாங்க. உடனே நெபுகாத் நேச்சர், அங்கே வாசிக்கிறோம் 13ஆம் வசனத்தில் வாசிங்க, 13லேருந்து 15 வரைக்கும் வாசிங்க.
அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிரங்கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். ராஜா உடனே இந்த 3 நபர்கள்ட்டையும் செய்தியை அவன் சொல்கிறான். உண்மையாப்பா, நான் நிப்பாட்டின இந்த பொற்சிலையை வணங்காமல் இருந்தது உண்மையா? என்னுடைய சிலையை நீங்கள் ஆராதிக்காமல் போனது உண்மையா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறான். சரி, பரவாயில்ல, அது போனால் போகட்டும். இப்போ உங்களுக்காக மறுபடியும் ஒரு ஆராதனை ஏற்படுத்துகிறேன். இப்போது எல்லா வாத்தியங்களும் இசைக்கப்படும். நீங்கள் தாழ விழுந்து இப்போ பணிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு 2வது ஒரு சான்ஸ் தர்றேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோவுடைய இருதயத்தில் இருந்த பக்தி வைராக்கியம், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த உறுதித்தன்மை, வைராக்கியத்தன்மையை தான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறா? அந்த 16லேருந்து 19 வரைக்கும் வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இந்த ராஜாட்ட இந்த 3 நபரும் சொல்லுகிற செய்தி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர். ஒருவேளை அவர் தப்பிக்காமல் போனால், இந்த சரீரத்தில் அக்கினிக்கு இறையாய் போகுமானால் அதுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் எங்கள் தேவன் விதித்த அந்த கட்டளையை, உன் தேவனாகிய ஒருவரை தவிர வேறொன்றையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று அவர் சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே அடிபணிகிறோம், அந்த வார்த்தைக்கு அப்படியே நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இந்த கட்டளை அந்த ராஜாவுக்கு தெரியாது, அந்த தேசத்தில் ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் யூதர்களுக்கு தெரியும். வேறு சிலையையோ வேறு ரூபத்தில் உண்டான எந்த விதமான சுரூபங்களையோ வணங்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது என்பதில் யூதர்களுக்கு இந்த நாள் வரைக்கும் அவர்களுடைய இதயத்தில் இருக்குது. அதனால தான் அந்த நாட்களில் இருந்த பிரதேசத்தில் இருக்கும்போது அந்த மொர்தெகாய் ஆமானை வணங்காதது நிமித்தம் அவர்களுக்கு கோபம். அதே போல தான் இவர்கள் அந்த நிறுத்தின அந்த சிலையை வணங்கலன்னு ராஜாவுக்கு கொடூரமான கோபம். அது மாத்திரம் தங்களுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு வைராக்கியமுடையவர்களாக இருக்காங்கங்கிறதையும் வாயினால் சொல்கிறாங்க. இவங்க ஒருபோதும் நாணலை போல் இங்கேயோ இல்லை இங்கேயோ வணங்கி கொடுக்குறவங்க இல்லை. இவங்க எப்பொழுதுமே தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை எப்பொழுதுமே கனம் பண்ணுகிற ஜனங்களை தவிர சூழ்நிலைகள் கேட்டா போல் வணங்கி கொடுக்குற ஜனங்கள் இல்லை. இவங்க அநேக ஜனங்கள் பார்த்தா சூழ்நிலைகள் கேட்டா போல் இப்படி வணைவாங்க, அப்புறம் சூழ்நிலைகள் கேட்டா போல் இங்கே வணைவாங்க. ஆற்றங்கரையில் இருக்கிற நாணல் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த நாணல் இங்கே காத்தடிச்சா இங்கே சாயும், இங்கே காத்தடிச்சா இங்கே சாயும், இங்கே காத்தடிச்சா இங்கே சாயும், இங்கே காத்தடிச்சா இங்கே சாயும். ஆக மொத்தத்தில் எங்கேயுமே அது என்ன பண்ணணும்னு சொன்னால் கீழே விழுந்துடாது, அது கேட்டா போல் அது அசைஞ்சு கொடுக்கும். சில பேர் மனுஷனுடைய இருதயம் அப்படி. ஆனால் இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவோட இருதயம் அப்படி இல்லை. அவர்கள் தேவனை ஆராதிப்பதில் உறுதியாக இருந்தாங்க. தன்னுடைய சரீரம் அக்கினிக்கு இறைய போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லைங்கிறதுல அவங்க மிகவும் உறுதித்தன்மையுடலாக இருக்காங்க. எப்பெல்லாம் நீங்களும் நானும் உறுதி உடையவளாக இருக்கிறோமோ அப்பொழுது சாத்தானுடைய ராஜ்யம்
அங்கே சிதைக்கப்படுது. சாத்தான் நடுநடுங்கிறான். ஓ, இவன் நம்பால் எங்கே வேணாலும் வளைச்சிக்கலாங்கிற எண்ணம் சாத்தானுக்கு வந்துடக்கூடாது. ஓ, இவனை ஒருபோதும் நம்ம விருப்பத்திலாம் வளைக்க முடியாது, இவன் எப்பொழுதுமே ஸ்ட்ரைட் பேர், அதாவது இவனை எந்த சூழ்நிலையும் வளைக்கவே முடியாது, இவன் எப்பொழுதுமே தேவனை ஆராதிக்கிறவள், எந்த சூழ்நிலைகளுக்கும் இவளை வளைக்கவே முடியாது, இவனை வளைக்கவே முடியாதுங்கிறத பிசாசுக்கு தெரியும். உதாரணமாக பிசாசுடைய தந்திரம் என்னன்னு சொன்னாக்கா, யாரெல்லாம் உறுதி இல்லாத இருக்கிறார்களோ அவர்களை ஈஸியாக வளைச்சிரும். சொந்தக்கார வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு ஏற்றா போல், கல்யாண வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு போட்டால் அவிசுவாசிகள் போனால் அவங்களுக்கு ஏற்றா போல், சாவு வீட்டுக்கு துக்கத்து வீட்டுக்கு போனாங்க அவங்களுக்கு ஏற்றா போல், ஊரில் எந்தெந்த ஜனங்கர்களோ அவங்களுக்கு ஏற்றா போல் வளையிறது, இது தேவபக்தி அல்ல. அந்த நாட்களில் இருந்த இந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, நெபுகாத்து வாழ்ந்த அந்த நாட்களில் அந்த ஆயிரக்கணக்கான யூதர்கள் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அந்த வாத்திய இசைக்கும்பொழுது அவங்க தலை வணங்கி அந்த சிலையை கும்பிட்டுருப்பாங்க. இந்த 3 பேரும் மட்டும் இல்லை, 3 லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருந்தாங்க அந்த ஆராதனையில். ஆனால் அந்த 3 நபர் மட்டும் அவங்க தலையை வணங்கவே இல்லை. அவளை ஒருபோதும் கூட சமரசமாக போக விரும்பலை. அவங்க பரவாயில்ல, சும்மா சரீரத்தில் தானே வணங்க சொல்கிறீங்க, வணங்கிட்டு இருதயத்தில் வேணாக்கா நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னாக்கா நான் தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லிடலாம், அப்படிலாம் இல்லை. அவங்க மனதில் அளவுலேயும் தேவனை ஆராதித்தார்கள். இந்த சரீரத்தையும் அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி பணியிடுவதற்கு அவங்க ஒருபோதும் விருப்பமே இல்லை. அவங்க எப்பொழுதுமே உறுதித்தன்மையோடலாம் இருந்தாங்க. இவளை கண்ட உடனே ஜனங்களுக்கும் பிடிக்கல, வானமண்டம் உள்ள பொல்லாத பிசாசுக்கும் பிடிக்கல. ஏப்பா இவர்கள் இவ்வளோ உறுதியாக இருக்கிறார்கள்னு சொல்லி அவன் கடுமையான, அங்கே வாசிக்கிறோம், அவன் கடுமையான, அங்கே பார்க்குறோம் 19 வருஷத்தில் பார்க்குற கடுங்கோபம் உண்டு, அவன் முகம் வேறுபட்டு 7 மடங்கு சூடாகும்படி உத்தரவு கொடுத்தான். சில சமயங்களில் பிரச்சனை இது முடிஞ்சிரும்னு நம்ம நினைக்கிறோம், முடியாது. அது 7 மடங்கு அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு முடிவு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவனும் முடிவை அறிந்திருக்கிற தேவன். இந்த சாத்ராக்கு, மேஷாக்கு இவர்கள் இந்த அக்கினியிலேருந்து எங்களை காப்பாற்றுவாருங்கிறது விசுவாசம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க ஒருபோதும் கூட சமரசம் பண்ணி அவனோட கூட ஒப்புரவாக அவங்க விரும்பலை. என் தேவன் சர்வ வல்லவர் விசுவாசத்தில் அவள் உறுதியாக இருந்தாங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 1 பேதுருவின் புஸ்தகம், இது அப்புறமேல நம்ம தானியலுக்கு மறுபடியும் வருவோம். 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுருவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 2 பேதுருவின் புஸ்தகம், 2 பேதுருவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே 2 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வரைக்கும் வாசிங்களேன். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி கரைகளும் லட்சையுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள், 15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றினவர்கள், அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, அதுக்கப்புறம் தெரியும் அவன் அநீதியின் கூலியை விரும்பி அவன் ஆக்கினைக்குள்ளாய்ப்பட்டு அவன் பட்டயத்துக்கு இரையானான்ங்கிறதெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, யாரெல்லாம் உறுதித்தன்மை இல்லாதவர்களோ அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றா போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார். அதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா, அவர்கள் உறுதி இல்லாதவர்கள்
ஏன்னா அவர்கள் ஒரு நாள் வாழ்வு இன்பமாக என்றவங்க கரைகளும் லட்சியமாக இருந்து அவங்க ஒரு நாள் வாழ்வுக்காக அவங்க தலையை சாய்ச்சி கொள்வாங்க. நாணலை போல் தலையை தாழ்த்தி அந்த பொற்சிலையை பணிந்து கொள்வது போல் சில மனுஷரை சார்ந்து கொள்வார்கள். இங்கே நான் வாசிக்கிறோம், உறுதி இல்லாதவர்களை, அதாவது 14ஆம் வசனத்தில் அடிப்பகுதியில் வாசிக்கிறோம், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்கள் உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிப்பார்கள், பொருளாசையிலே பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள். இங்கே என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடிக்கிறவர்கள். எப்பொழுதுமே பிசாசு உறுதியுடைய ஜனங்களை கண்டு பயந்து நடுங்குவான். நான் என் தேவனை தவிர வேறு எதையும் ஆராதிக்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை சமரசம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி, இந்த காரியத்தில் நான் உறுதியாக இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி, இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபோத்நேகோ அவங்க நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் ஒருபோதும் பணிந்து கொள்ள மாட்டோம் என்பதிலே அவள் உறுதி உடையவளாக இருக்கிறாங்க. அப்படி உறுதியுடலாக இருக்கும் பொழுது பிசாசுக்கு அவ்வளோ கோபம், பிசாசுடைய மனுஷர்களுக்கு அவ்வளவு கோபம். ஆனால் நீங்களும் நானும் உறுதியுடலாக இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர், பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள், பரலோகமே அங்கே சந்தோஷப்பட்டு கழிவுறும். இப்போது காரியம் என்னன்னா, நான் ஜனங்களுக்கு சந்தோஷப்படுத்தும்படி வணங்கி கொடுக்க போகிறேன்னா அல்லது தேவனை மாத்திரம் நான் ஆராதித்து அவரை மையப்படுத்த போகிறானாங்கிறது தான் காரியம் 2. ஆனால் இவன் ஒருபோது கூட அவன் என்ன ஆகலனாக்கா, தன் உறுதியிலிருந்து வழி விலகி போகவே இல்லை. இந்த 3 பேரும் உறுதியில் உண்மையாக இருக்கிறாங்க. அவங்க பிரச்சனை மேலே பிரச்சனை. முதல்ல எல்லாம் சாதாரணமாக 1 மடங்கு தான் அக்கினி, இப்போ 7 மடங்கு அக்கினி. 7 மடங்கு என்ன, 70 மடங்கு ஆனாலும் பரவாயில்ல. 70 மடங்கு அக்கினி கூட ஆனாலும் நாங்கள் ஒருபோதும் நீ நிறுத்தின உன்னுடைய தேவர்களை நான் பணிந்து கொள்ள மாட்டேன். இதுதான் அவனுடைய இருதயத்தில் அவன் வைத்திருக்கிற ஒரு உறுதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமி நாட்களில் நம்முடைய உறுதித்தன்மையை நாம் ஒருபோதும் கூட இழந்து போகக்கூடாது. எங்கே போனாலும் சரி, பள்ளியோ அல்லது காலேஜோ வேலை ஸ்தலங்களோ வேலை எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம உறுதியில் உறுதியாக நின்றுடணும். நம்முடைய உறுதியை அவர்களை கண்டு தான் தேவன் சந்தோஷப்படுவாங்க, பரலோகத்தில் இருக்க பிதா மையப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் மேலே தேவன் அதிசயங்களை செய்வாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ரூத்தின் புஸ்தகம், ரூத்துவின் புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் பக்கம் பழைய ஏற்பாடு 335, பக்கம் 335, 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் அதில் 14, 15, 16 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். போதும், அடுத்தது மறுபடியும் வாசிப்போம். இங்கே பார்க்குறோம், அங்கே நெகோமியுடைய மருமகள் 2 நபர், அங்கே ஓர்பால், ரூத் 2 பேருடைய புருஷனும் இறந்துட்டாங்க, இவருடைய புருஷனும் இறந்துட்டாங்க. இப்போது மருமகள் 3 பேர் இருக்கிற, மருமகள் 2 பேர் மாமியார் இருக்கிறாங்க. அங்கே மாமியார் சொல்கிறாங்க ஓர்பால்ட்டையும் ரூத்தையும் பார்த்து, ஏம்பா உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் எங்கள் ஊருக்கு நான் போகிறேன்னு சொல்கிறா. ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு புறப்பட்டு போகிறாங்க. பக்கம் 335, பழைய ஏற்பாடு பக்கம் 335.
அங்கே ரூத் மட்டும் நிற்கிறா. ஏம்மா நீ நிற்கிற, நீயும் அவள் போகிறாள, நீனும் போம்மா அப்படின்னு சொல்லி அங்கே நகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க. இங்கே வாசிக்க, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்து நகோமியுடன் பற்றி கொண்டாள்னு இருக்குது. அவளுடைய இறுதியில் ஒரு உறுதித்தன்மை இருக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறோம், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாள், நீயும் உன் சகோதரியின் பின்னாடியே போமா அன்னு மாமியார் சொல்கிறாங்க, நகோமி சொல்கிறாங்க. அதுக்கு ரூத்து சொல்கிறான், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நான் உம்மோடு வருவதற்கு தீர்மானம் பண்ணிட்டேன். அது வாழ்வானாலும் சாவானாலும் எந்த நிலையானாலும் நான் உம்மை பின்பற்றுவதில் நான் உறுதியாக இருக்கேன். இதை தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதலாவது சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஜீவனை வெறுக்க வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும். எங்கே? பாளையத்துக்கு புறம்பாய் அவமானத்தின் இந்தையும் சகிக்க நான் அங்கே தான் போக போகிறேன். நீ என்னை பின்பற்ற வர விரும்பினால் அங்கே வா. நம்முடைய ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இந்த ரூத் தன் மாமியை பார்த்து, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம், நான் அடியெடுத்து வச்சுட்டேன், நான் உறுதியாக இருக்கேன் சொல்ற. நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்ங்கிறதுல அவள் இருதயத்தில் அப்படியே எழுதிட்டா. சொல்லுவா 17ஆம் வசனத்தில், நீ வாசிங்க, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நீ சாகிற இடத்துல அங்கேயே நான் சாவேன். வாசிங்க, அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், அங்கேயே நான் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், சாவுதான் உன்னை என்னையும் பிரிக்கணுமே தவிர இந்த உலகத்தில் இந்த சரீரம் விட்டு பிரிஞ்சு போகாது. கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். 18ஆம் வசனம் வாசிங்க, அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. நான் உங்களுக்கு கோடிட்டு காமிக்கிற ஒரு வசனம் என்ன சொன்னால், அவள் உறுதியாயிட்டா. அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு, யூதேயா தேசத்துக்கு வருவதற்கு அவள் உறுதியாயிட்டா. எந்த மாமனாரும் இல்லை, புருஷனும் இல்லை, மாமியாரும் வயதானவ, நாங்கள் போவேன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டா. உறுதியாயிட்டா அவள் இருதயத்தை. இதெல்லாம் பரலோகம் கவனிச்சிட்டே இருக்குது. நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் சில உறுதியாகி நம்ம இருக்கும்போது மனுஷர்கள் வேணால் பார்க்க மாட்டாங்க, வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் உறுதியுடையவளாக இருக்கும்போது தேவன் பரலோகத்திலிருந்து அந்த உறுதியை பார்க்குறவர். ஏன்னா அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்கிறவர், நம்முடைய சிந்தையெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணுறவர். பரலோகத்தில் இருந்து இருதயத்தை ஆராய்கிறவர், சிந்தையை ஆராய்கிறவர் நம்முடைய தேவன். எரோமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இருதயங்களே கவனிக்கிறவர், சிந்தைகளை ஆராய்கிறவர் அவர். ஆயினால் இப்போ அவள் உறுதி ஆயிட்டா. நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் இந்த ரூத்தை போல் அப்படி தான் இருக்கும். உறுதியுடையவளாய், ஆண்டவரே, வாழ்வோ சாவோ அவமானமோ நிந்தையோ, இந்த உலகத்தில் பட்டினியோ நாசமோ மோசமோ, பவுல் சொல்கிறது மாதிரி நாசமோ மோசமோ பட்டயமோ எது ஆனாலும் இயேசுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்று நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா நிச்சயித்திருக்கிறோம். என் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டேன். அதை ஆகையினால் அந்த உறுதித்தன்மை அந்த பவுலுக்கு இருந்தது, அந்த உறுதித்தன்மை அவளுக்கு இருந்தது. இந்த உறுதித்தன்மை இந்த ரூத்துடைய இருதயத்தில் அவ்வளோ உறுதித்தன்மை இருந்தது. இந்த உறுதித்தன்மை உடைகளை பார்த்தாவே பிசாசுக்கு நடுக்கம் பிடிக்கும். இந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபத்நேகா, மேலும் 3 பேரும் உறுதித்தன்மையுடலாம் இருக்கிறாங்க. அண்ட சராசரமே கவனிச்சிச்சு இவங்களுடைய 3 பேருடைய உறுதித்தன்மையை. அங்கே இருந்த ஜனம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவனை அக்கியில் போட்டு இவனை என்ன பண்ணுறோன்னா புஷ்பம் ஆக்கிடலான்னு நினச்சிட்டு கற்பனை பண்ணிகிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும்.
இன்னும் 5-10 நிமிஷத்தில் இவங்க எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க, சாம்பு வந்துரும்பாங்க. அரை கிலோ சாம்பு 1 கிலோ சாம்பு ஒரு ஆளை எரிச்சு அவ்வளோதான், 1 கிலோ சாம்பு அவ்வளோதான் ஆயிட போகுது அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவன் கவனிச்சிட்டே இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு காரியத்துக்காக பண்ணுறீங்க, இன்னொரு 2 சிக்குழுந்த நூற்கண்டு போல் ஆயிடுது. ஆனால் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துடும். நாம் இந்த உலகத்தில் விசுவாசங்கிறது அவ்வளோ பெரிதான காரியம். பிரச்சனையை பார்த்தல்ல, நாம் தேவனை பார்க்கணும். எப்பொழுதுமே பிரச்சனை பார்த்து நீங்களும் நானும் கலங்கவே கூடாது. மழையை பார்த்து ஒருவன் சோர்ந்து போகவே வேண்டாம். ஆனால் நீங்களும் நானும் யாரை பார்க்கணும், பிதாவுடைய வலது பார்சல் வீட்டிருக்கிற இயேசுவை நான் எப்பொழுதும் காணணும். அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராய் பிதாவுடைய வலது பார்சல் வீட்டிருக்கிறாங்க. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஆகையினால் அவ்வளோ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க. நீங்களும் நானும் சூழ்நிலை எப்படி ஆகுதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியுமா, அவ்வளோதான். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாரையும் பணிந்து கொள்ளாத. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அவன் யூதர்களுடைய மிக பிரதான காரியம் அது. எதையும் நீ வணங்கவே கூடாது. இந்த நாட்களில் அந்த 3 நபர் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருந்திருப்பாங்க நான் எண்ணுகிறேன். அந்த பாபிலோனிய தேசத்தில் அங்கே லட்சக்கணக்கான ஜனங்கள் தலையை தாழ்த்தி வணங்கி, ஏன்டா வம்பு, நமக்கு நல்ல சோறு கிடைக்குது, நல்ல துணி கிடைக்குது, தங்கிறதுக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல கறியும் மீனும் எல்லாம் கிடைக்கிது, எதுக்கு வம்பு, அவன் வச்சுருக்க சிலையை பணிஞ்சிட்டு அப்பாடான வேலையை பார்த்துட்டு போக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான ஜனங்க அப்படி போயிட்டாங்க. ஆனால் இந்த 3 நபரும் அப்படி இல்லை. அந்த 3 நபரும் அப்படி இல்லை. அவர்கள் தேவனுக்கு என்று உறுதி உடலாக இருந்தாங்க. நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்குரிய சாப்பாட்டோ, பூமிக்குரிய வசதிக்கோ, பூமிக்குரிய காரியங்கள்லாம் பெருசு கிடையாது. தேவன் அப்படியே தலைக்கீழ மாற்றுவார், அதிசயங்களை செய்வார். நான் பார்த்துருக்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். எவ்வளவோ எனக்கு தீமை செய்யணும்னு நினைப்பாங்க, அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு நிறைவேறலை. உதாரணமாக எபிரியன் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எபிரியன் புஸ்தகம் 11வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரியன் புஸ்தகம் 11வது அதிகாரம் 33, 34வது வசனமும் வாசிங்க. எபிரியர் பக்கம் 308, பக்கம் 308, எபிரியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 33, 34 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். போதும். அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னாக்கா, விசுவாசம் உடையவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்கங்கிறத இந்த 11ஆம் அதிகாரம் பூராவுமே அதுக்கு நல்ல விரிவாக்கமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம், வார்த்தைகள். நீங்கள் வீடுகளுக்கு சென்றாலும் கூட நீங்கள் திரும்ப வாசிங்கள், திரும்ப வாசிக்கும்படி நான் உங்களை சொல்கிறேன். தோயுற்ற நேரம், கவலைப்படுற நேரம், அதைரியமான சூழ்நிலை, உங்களுடைய பிரச்சனை கண்ணான்னு நடக்கிற சூழ்நிலை, அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த எபிரியரின் புஸ்தகத்தை 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாக நீங்கள் வாசிங்க. அதில் தான் இடையில 33, 34 விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, நீதியை நடப்பித்தாங்க, வாக்குத்தத்தங்களை பெற்றாங்க, சிங்கங்களின் வாயை அடைச்சாங்க. அதெல்லாம் எதுனாலும் விசுவாசத்தினால். அங்கே பார்க்குறோம், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள். அக்கினியுடைய அந்த கொடூரம் இருக்குல்ல, 7 மடங்கு 70 மடங்காய் ஆக்கினாலும் சரி, போட்ட உடனே காணாமல் அப்படியே உருகி போகிற சில அக்னியுடைய அந்த தரத்தன்மை இருக்குது. சில அக்னியில் அப்படி போட்ட உடனே அது உருவமே இருக்காது. இப்போ சில இதில் போட்டால் அப்படியே புஷ்பமாக போயிடும். 7 மடங்கு அக்கினியுடைய உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டை கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். இதெல்லாம் எது நிமித்தம்? பலன் இருக்கிறதுனால அல்ல, இல்லை புத்திசாலித்தனமாக இருக்கிறதுனால அல்ல,
அல்லது அனுபவம் இருக்கிறதுனால அல்ல, அவள் விசுவாசம் உடையவளாக இருக்கிறதுனால. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு யாருக்கு பயப்படாம தெரியுமா? நீங்கள் விசுவாசம் உடையவளாய் உறுதியுடலாக இருக்கும்போது பிசாசு உங்களை கண்டு தொடநடுங்கி போகும். அவனுக்கு பிசாசுக்கு எப்பொழுதும் பிசாசுக்கு பயம் யாருக்குன்னா, விசுவாசம் உடையவர்களும் உறுதியுடையவர்களை பார்த்து அவனுக்கு எப்பொழுதும் விளவளத்து போகும். பிசாசுக்கும் பிசாசுடைய ஜனங்களுக்கும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுக்கும். ஒருவேளை பாதாளத்தில் இருக்கிற பிசாசுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் கூட, அதாவது விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிற ஜனங்களை கண்டு பயப்படுவான், உங்களை கண்டு நடுங்குவான். எப்பொழுதுமே நீங்கள் ஏழையாக இருக்கலாம், யாருடைய கண்ணுக்கு கூட நீங்கள் பெரிய ஆளாக தோன்றிருக்க மாட்டீங்க. ஆனால் இருதயத்தில் விசுவாசமுடையவளாக இருக்கும்போது, நீங்கள் உறுதியுடலாக இருக்கும்போது பிசாசு எப்பொழுதுமே விளவளத்து போவோம். அன்னைக்கும் இன்றைக்கும் பிசாசுக்கு பிடிக்காதவங்க யார் தெரியுமா? அவங்க விசுவாசம் இல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களை பார்த்து பிசாசுக்கு என்ன பண்ணுச்சுனாக்கா, அவன் நம்பாளுன்னு சொல்லி கை போடுவான். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது பிசாசுக்கு பலவீனம் ஆகிடுவான். ஏன்னா இந்த உலகத்தில் பெரிய காரியத்தை சாதிக்கிறவங்க யார் தெரியும்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள். உதாரணமாக 1 பேதுருவின் புஸ்தகம் நான் திருப்பிக்கொள் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்ல. நீங்கள் எப்பொழுதுமே விசுவாசமாக இருங்க. இன்னொன்று என்ன? உறுதியாக இருங்க. நான் பிரித்து பேச விரும்புகிறேன். விசுவாசமாக இருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. விசுவாசம் இருக்கும் சில பேருக்கு, அந்த நாளைக்கு விசுவாசம் இருக்காது. நேற்று விசுவாசம் இருந்தது, ஆனால் இன்றைக்கி விசுவாசம் இருக்காது. அனைவருடைய வாழ்க்கையில் இந்த வாரம் விசுவாசம் இருந்தது, அப்புறம் விசுவாசம் இல்லை. நிறைய பேரோட நிலைமை இப்படி தான் இருக்குது. விசுவாசம் வந்து போகிறதா வரும், அப்புறம் அந்த விசுவாசம் போயிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வருகிறதும் போகிறதுமா இருக்கக்கூடாது. நோவாவுடைய பேழையில் அங்கே காக்காவை விட்டோன்னே போகிறதும் வருகிறதுமா இருக்கும். அங்கே புறா விட்டதும் போகிறதும் வருகிறதுமா இருக்கிற ஒரு நிகழ்வு. நம்முடைய இதயத்தில் விசுவாசம் போகிறதும் வர்றதுமா இருக்கிறதா? இருக்கவே கூடாது. உறுதித்தன்மையுடையவளாக இருக்கணும். அதுதான் வாசிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. பிசாசுக்கு என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்களை 7 மடங்காக காமிப்பான் பிரச்சனை உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில். இந்த பிரச்சனை 7 மடங்கு ஆகிட போகுது. பிசாசனை எப்பொழுதும் பயமுறுத்துகிறோம். நம்மளை பயப்படாது. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் போதும். இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒன்றையும் பணிந்து கொள்ள மாட்டேன், பணிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. யாத்திராகம் 19 நான் நினைக்கிறேன் 19-20 அந்த அதிகாரங்கள் அதை கொடுத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படும். யாத்திராங்க புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால் அவனுக்கு உறுதியாக இருங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள சகோதரத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. இது நமக்கு தான் அப்படி பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. ஆனால் பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? நம்முடைய பிரச்சனையை தான் பூதகண்டை வச்சு பெருசாக நமக்கு காமிப்பாங்க. என்னை போல் இருக்கிற சகோதரர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை தான், ஆனால் அதெல்லாம் ஜெயிச்சு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால் நீங்கள் ஒருபோதும் கூட நம்ம முன்னாடி பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று சொல்லி அதை குறித்து தகைக்க வேண்டாம். இதில் தான் வாசிக்கிறோம். வேறொரு இடத்துல என்ன வாசிக்கிறோம்? 12ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அதே பக்கத்தில் 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்காமல். போதும். நம்ம முன்னாடி 7 மடங்கு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறத குறித்து புதுமையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அதனால தான் ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், விசுவாச உள்ளவன், அதாவது விசுவாசிக்கிறோம் பதறான். இந்த உலகத்திலே தைரியசாலி யார் தெரியுமா? யார்? நீங்கள் நான் அப்படி இருக்குமா? வரப்போகிற நாட்களில் பிசாசுடைய ராஜ்யத்தை எப்பொழுதும் கதிகலங்க வைக்க வேண்டும். நீங்கள் விசுவாசம் உடையவளாக இருந்துட்டீங்கன்னா அந்த உலகத்தில் எதுக்குமே பயப்பட வேண்டாம். தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும்
இல்லை. நம்முடைய தேவன் பெரியவர், சர்வ வல்லவர். தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நேகோட வாழ்க்கையில் மட்டும் அதிசயம் செஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாதா? அதனால தான் இந்த எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நேற்றும் இன்றும் நாளையும். நாளைக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது, ஆனால் நாளைக்கு தேவன் என் பட்சத்திலிருந்து பெரிய காரியத்தை செய்வீங்க. என்னுடைய ஆண்டவர் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கீங்க. நம்ம பாடினது போல் என்னுடைய ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். நான் ஆராதிக்கிறார். உங்கள் ஒருத்திக்காக, உங்கள் ஒருவனுக்காக தேவன் என்ன அதிசயங்களை செய்கிறவர். ஒரே ஒரு யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு சூரியனை நில்லுன்னு சொன்னார். நின்றுச்சு, சூரியன் நின்றுச்சு. பூமி தன்னுடைய அச்சில் சுழலாமல் அப்படியே நின்றுட்டு. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும். நீங்கள் வேண்டிக்கிறத நாம் துதியும் வேலை கேட்டது போல் எப்பொழுதும் கேட்குறதுலையும் தட்டுறதுலையும் தேடுகிறதுலையும் சோர்ந்து போகவே கூட கேட்குறதுலையும் தட்டுறதுலையும் தேடுறதுலையும் எப்பொழுதும் தீவிரம் கொண்டவளாக இருக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் தேவன் அதை செய்வீங்க. அதுதான் நம்முடைய விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கூடி வந்திருக்க ஒருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. உங்கள் முன்னாடி பற்றி அக்னியை குறித்து ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தயக்க வேண்டாம். ஐயோ, நான் எப்படி கடந்து போவேன்? நீ கடந்து போவ. அக்கினியில் நீ கடந்து போவ. அக்கினியின் மனம். திரும்பவும் நம்ம அந்த இதை வாசிப்போம். அது அந்த தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். மூணாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே 22லேருந்து 27 வரைக்கும் வாசிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி ஜூலையின் நடுவிலே விழுந்தார்கள். அங்கே ராஜா என்ன பண்ணுறான்? அங்கே பலசாலிகள், தன்னுடைய இராணுவத்தில் இருக்கிற பலசாலிகள். எப்பொழுதுமே சில ராஜாக்களை பக்கத்தில் குண்டர்கள் இருப்பாங்க. சில குண்டர்கள். இன்றைக்கி நம்முடைய அரசியல்வாதிகள் பக்கத்தில் சில தாதாக்கள் தான் இருப்பாங்க. தாதாக்கள். இன்றைக்கி நம்ம அரசியல்வாதி பக்கத்தில் சில தாதாக்களை வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இந்த ராஜா சில குண்டர்கள் வச்சுருக்கிறான். தாதாக்கள் பலசாலிகளை வச்சுருக்கிறான். அந்த பலசாலிகள் அவங்கள கட்டுறாங்க. அப்படியே கையை கட்டுறாங்க, காலை கட்டுறாங்க, அப்படியே கட்டுறாங்க. கட்டி இப்படி தூக்கிட்டு போகிறாங்க. கட்டி இப்படி தூக்கி கொண்டு போய் இதை கட்டையை தூக்கி போடுறது மாதிரி இப்படி தூக்கிட்டு போகிறாங்க. அவங்கள அக்கிலே போட்டாங்க. ஆனால் தூக்கிட்டு போன ஆள் இருக்கான்ல, அவனை அப்படியே என்ன செஞ்சுனாக்கா, அவன் அந்த அக்கினி அவனை இழுத்து இவன் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் காண போயிட்டான். பலசாலிகள்லாம். ஆனால் தூக்கி போட்ட பலவீனர்கள், அவர் பலவீனர்கள். அவர்கள் ஒருபோதும் முண்டிருக்க மாட்டாங்க. கட்டும்போதெல்லாம் ஏன் கட்டுறீங்க, எதுக்கு கட்டுறீங்கலாம் அவங்க ஒருபோதும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா முரண்டு பிடிச்சிருக்க மாட்டாங்க. நீ கட்டுறியா கட்டிக்க, கட்டு. என்ன பண்ணணும் பண்ணு. இறுக்கி கட்டுறியா கட்டு. என்ன வேணாலும் நீ பண்ணு. அவர்கள் மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல சத்தம் போடாமல் இருந்திருப்பாங்க. அவ்வளோதான். ஏன்னா என் தேவன் சர்வ வல்லவர். என் தேவன் சர்வத்தையும் ஆளு செய்கிற கர்த்தர். அவர் பிரச்சனை மேலே பிரச்சனை 7 மடங்கா இருக்கட்டும். ஆனால் அது அவருக்கு தெரியாமல் ஏதாவது நடக்குமா என் வாழ்க்கையில்? என் தேவன் இருக்கிறாரா இல்லையா? தேவனுக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று நடக்குமா என் வாழ்க்கையில்? பிசாசு சொல்லுவான், பாரு உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், உனக்கு எவ்வளோ பெரிய நிந்தை, உனக்கு எவ்வளோ பிரச்சனை உனக்கு சொல்லி சாத்தான் எப்பொழுதுமே நம்மளை என்ன பண்ணாக்கா சுய பச்சாதாபத்துக்குள்ளே நம்ம நடத்துவோம். தேவன் இருந்தார்னா உனக்கு ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த இப்படி ஏன் இந்த 7 மடங்கு பாவம் நீ இல்லை உச்சி கூட்டுவான் நம்மள்கிட்ட. கொள்ளாத பிசாசை, என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் தலையில் ஒரு முடி கூட கீழே விழாது. தேவனுடைய அனுமதியின் பேரில் தான் இவங்க என்னை கட்டுறாங்க. நடக்கட்டும். எனக்கு விதமாக ஜனங்களை எழுப்பி விட்டுருவாங்களா? இருக்கட்டும்.
இங்கே வாசிக்கிறோம் 24ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு விருத்தமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். ராஜா தூக்கிட்டு போன ஆட்கள் வரல, தூக்கிட்டு போன ஆட்கள்லாம் காணும், என்னாச்சுன்னு தெரில, அவன் கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது. ஆனால் தூக்கி போட்ட ஆட்கள் மட்டும் நெருப்பு உள்ள உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. குற்றால அருவியில் குளிக்கிறது போல குளிச்சுட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளார். ஆனால் 3 பேரை தான் தூக்கி போட்டால் 4 ஆளாக இருக்கிறாங்களா? இது என்ன அதிசயம்! அதான் தேவனுடைய வல்லமை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உனக்கு அவமானம், நிந்த, உன்னை தவறாய் புரிந்து கொள்கிற சூழ்நிலை, நான் உன்னோடு இருப்பேன். நீ பயப்படாது, கவலைப்படாத. உன்னை உருக்கி விடுறேன், உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்கிறாங்களா? பயப்படாத, நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அங்கே தூக்கி எறிந்த உடனே ராஜாவுடைய கண்கள் திறக்கப்படுது. அவன் உடனே தன்னுடைய மந்திரிமாரை கூப்பிட்றான், தன்னுடைய பிரபுக்களை எல்லாரையும் கூப்பிட்றான், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான். ஒருவேளை அவங்களுடைய கண்ணுக்கு தெரியுதுன்னு தெரில, ராஜாவுடைய கண்களுக்கு மாத்திரம் தெரிந்ததுன்னு தெரில. நம்ம 3 பேரில் போட்டோம், இங்கே பாரு 4 ஆள் நிற்கிறாங்க அக்னி உள்ளன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்போ அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது. ஆம் ராஜாவே என்று சொல்கிறாங்க. ஆம் ராஜாவே. ஏசாயாவின் புஸ்தகத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, அக்கினியின் நடுவிலே. ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை வாசித்து திரும்பவும் நம்ம இங்கே வருவோம். ஏசாயா 43:2 வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது, அந்த வசனத்தை பக்கத்தை நான் சொல்லுங்கள். 848 843வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேக மாட்ட, அக்கினி ஜுவாலை பற்றாது. உன்னுடைய பிரச்சனை, அவமானம், நிந்த, நஷ்டம் உன்னை பற்றாது. வரதான் செய்யும், உன்னை சூழ்ந்து தான் இருக்கும், ஆனால் உன்னை பற்றாது. இந்த பிரச்சனை நான் முழுகடிச்சிருமோ, இந்த சூழ்நிலை எரிச்சிருமோ, பயப்படாத. இதுதான் அந்த நாட்களில் நடந்த நிகழ்ச்சி. அங்கே வாசிக்கிறோம். 3 பேரில் போட்டோம், 4 ஆள் உலாவுறாங்களே, என்னப்பா? ஆனால் 4வது ஆளுடைய ரூபம் இருக்கே, அது தேவகுமாரனுடைய ரூபம் போல் இருக்க. வித்தியாசமாக தோணுது, வித்தியாசமாக இருக்கே. அந்த 4வது ஆள் யார்? அவர் 4வது ஆள் யார்? சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு இப்பொழுது நாம் உபத்திரப்படும் போது அவர் அங்கே வந்துடுறார். நீங்கள் கஷ்டப்படும் போது, பாடுபடும் போது, அவமானப்படும் போது, நிந்தையான சூழ்நிலை இருக்கும், தேவன் அங்கே வந்துடுறார். யோசேப்பு, அவன் 7 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அவன் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆச்சரியமான காரியம். சிறைச்சாலையில், அங்கே சிறைச்சாலையோ அவமானமோ நிந்தையோ எந்த சூழ்நிலை தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ விசுவாசம் உடையவளாய் உறுதி உடையவனாய் இருக்கும்போது அக்கினியின் மனம் அவங்களை வீசலை. அங்கே பார்க்குறோம், தேவபுத்திரனும் அங்கே இருக்கிறார். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் சத்தமிட்டு, வாசல் காக்கிறவனை சத்தமிட்டு சொல்கிறான். வாசிங்க 26. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டிக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள்.
எவன் போடணும்னு சொன்னானோ அவனை இப்போ என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறான்? அவன் தான் போட சொன்னான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? வெளியே வாங்கன்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திறக்கிறதும் பூட்டுகிறதும் 2 சாவியும் யார்கிட்ட இருக்குது? நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்குது. பாதாளத்துக்கும் மரணத்துக்குரிய சாவி அவருடைய கையில் இருக்குது. எல்லா கண்ட்ரோலும் நம்முடைய தேவனிடத்தில் இருக்குது, இயேசுவிடத்தில் இருக்குது. அதனால் உபத்திரவத்தையோ நிந்தையோ அவமானத்தையோ பாடுகளையோ கண்டு ஒருபோதும் அஞ்சவே கூடாது. பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனால் நான் சுத்த மனசாட்சி உடையவனாய், அவர் மேலே விசுவாசம் உடையவனாய், விசுவாசத்திலே உறுதி கொண்டவனாய் நான் இருப்பேனானா, அது சாம்போனா மேலே முழம் போனானா என் தேவனுடைய ஆளுகையில் அது இருக்கிறது. அவர் பார்த்து கொள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களெல்லாம் உபத்திரவமோ நிந்தையோ எதுவானாலும் சரி, இந்த உலகத்தில் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். என் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். வாசிக்கணும். அதுக்கு கீழே ஒரு பெரிய நிகழ்ச்சியே நடக்குது. உன்னதமான தேவனுடைய தாசர்களே வெளியே வாங்க. இனிமேல் இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நேகாவுடைய தேவர்களுக்கு விரோதமாக எவனும் பேசக்கூடாது. அப்படி பேசுனா அவனுடைய வீடு எருகலமாக்கப்படும், குப்பைக்குழி எருமேடா ஆக்கப்படும் சொல்லி இன்னும் அவரை என்ன பண்ணியார்? தேவன் அவர்கள் மேலே உயர்த்துறார் சொல்லி அந்த அதிகாரம் பூராமல் வாசிக்கிறோம். ஆகையினால் இந்த பூமி நாட்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கா. தேவன் அதிசயங்களை செய்ய போகிறாங்க. நீங்கள் பிரச்சனை பெருசாகும் போதெல்லாம் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இங்கே 7 மடங்கு ஆகுதா? 7 மடங்கு தேவன் அவர்களை உயர்த்தினார். இதுதான் அதிசயமான காரியம். ஆகையால் தேவனுடைய அந்த முடிவு நம்முடைய புத்திக்கு அறிவுக்கு எட்டாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆரம்பம் வேணுன்னா அற்பமாக தோணலாம், முடிவு சம்பூர்ணமாக தேவன் நடத்துவார். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் உண்மையாக இருப்போம், உறுதியாக இருப்பேன், இந்த பூமியை நாட்டலாம் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், அக்கினிக்கு ஒப்பு கொடுத்தார். அவள் ஒருபோது ஒத்த விஷக்காரராக இல்லவே இல்லை, மாய்மலக்காரராக இல்லை. நாணலை போல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வளையல, ஊரோட உலகத்தோட சொந்தத்தோட பந்தத்தோட வாழ்ந்தெல்லாம் ஒட்டிக்கலாம் விரும்பலவங்க. தேவனோடு நின்றாங்க. தேவனும் அவருக்கு முழு சப்போர்ட்டை அனுப்பினார். தேவனுடைய குமாரனே வந்தார். அவர் சொன்னால் தூதனே வருவான், வந்து ஒரு நிமிஷத்தை எல்லா அக்னியையும் கூட அணைச்சிட்டு போக முடியும். ஆனால் தேவனுடைய குமாரனே வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்களெல்லாம் நம்ம குன்பாக எரிய பற்றி எரிய அக்னியை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். அது 7 மடங்கா 70 மடங்கா ஆனால் ஆகிட்டு போட்டும். என் தேவன் சர்வ வல்லவர், எல்லா ஆளுகையும் அவருடைய கரங்கள் இருக்கிறது. அதனால் உபத்திரவும் நிந்தையும் அவமானங்கள்லாம் வரும்போதெல்லாம் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கடைசியாக இன்னொரு வார்த்தையை மட்டும் நான் சொன்னேன். இந்த வார்த்தையை மறுபடியும் நான் ரோமர் புஸ்தகத்தை நான் திருப்பி கொள்ள விரும்புகிறேன். இப்போ நான் சொன்ன அந்த காரியத்தை ரோமர் புஸ்தகம் ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36 39 வரைக்கும் வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பவுலுடைய இருதயத்தின் ஆழத்தை அவமானமோ நிந்தையோ நாசமோ மோசமோ முழு உலகத்தில் அத்தனை பிசாசும் ஒன்று சேர்ந்தாலும் என் தலையில் இருக்க ஒரு முடிவு கூட ஒன்றும் பண்ணவே முடியாது. நான் அவரை நேசிக்கிற நேசத்தில் என்னை குறையவே முடியாது. இவன் இந்த அப்போஸ்தலன் தன் வாழ்நாட்டில் உறுதியுடனாக இருந்தோம். தேவனும் உறுதியுடவராக இருந்து தேவனுடைய முழு சப்போர்ட்டும் அவனுக்கு இருந்தது. வருகிற நாட்களில் நீங்களும் நானும் உபத்திரங்கள் பிரச்சனை அதிகமாகுதா? வரட்டும்.
அத்தனை மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமுடவராக இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் சிம்மாசனத்தில் வீட்டி இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். விசுவாசமாக இருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருந்துருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டது போல் அந்த சாத்ராக், மேசக், ஆபெத் நேகோ அந்த 3 பேருடைய விசுவாசத்தையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அவங்க அந்த ராஜாவினுடைய ராஜ்யத்தில் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்கள பார்த்து தான் மற்ற அதிகாரிகள்லாம் அந்த திட்டத்தை செய்கிறாங்க. பொற்சிலை பணிந்து அதை நமஸ்கரிக்கும்படி அவங்க செய்கிறாங்க. ஆனாலும் அவங்களோடு அந்த உலகத்தோடு கூட அந்த உலக காரியங்களோடு கூட அவங்க சமரசம் பண்ணவே இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக அவங்க வாழ்ந்திருந்தாலும் அவங்களுக்கு நாம் கேட்டிருக்கிற சத்தியங்களை அவங்க கேட்கலினாலும் அவங்க அந்த நாளிலே நம்மளை விட அவங்க தைரியமாக அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்துக்கு உண்மையாக, நேர்மையாக, உத்தமமாக இருந்திருக்காங்க. உலகத்தோடு, சொந்த பந்தங்களோடு ஒருபோதும் அவங்க சமரசம் பண்ணவே இல்லை. அவங்க ஆண்டவருக்கு முன்பாக தங்களை நிறுத்தி பார்த்து வாழ்ந்திருக்காங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எனக்கு கிடைத்த இந்த நாளில் சிஎஃப்சினுடைய சத்தியங்கள், அந்த வார்த்தைகள், இந்த வாழ்க்கை, இதுக்கு தக்கபடி நானும் வாழ்ந்துவிட அந்த மேன்மையான கணத்தை நான் என் வாழ்க்கையில் சேகரித்து கொள்ளவும், அதை நான் பற்றி கொள்ளவும், அதை மகிமைப்படுத்தவும் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருபோதும் நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தினோடு சமரசம் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியா வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? நம்முடைய சொந்தம் அல்லது நம்மோடு கூட பிறந்தவங்க அல்லது நம்முடைய இரத்த பாசம், இப்படியெல்லாம் நம்ம ஏதோ ஒன்றில் நம்ம விழுந்து போயிடுறோமா? அல்லது நம்மோடு கூட இருக்கிறவங்க நமக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஆண்டவர் விட்டு ஒன்று செய்யும்படி சொல்கிறாங்க, நம்ம அதுக்கு அப்படியே சாய்ந்து போயிடுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஆண்டவர் சொல்லும்போது, உன் கூட இருக்கிற உன்னுடைய மனைவியே நீ நம்பாத. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவங்களோட உன்னை வழி விலகு போகும்படி செஞ்சுருவாங்க. கூட இருக்கிறவங்களே உன்னை வழி விலகு போக செஞ்சுருவாங்க. வேலை பார்க்குறவங்க அல்லது உலகத்தார், தேவனை அறியாதவங்க நம்மளை வழி விலகி போகும்படி செஞ்சுருவாங்க. அதனால் நீ எல்லா சூழ்நிலையும் எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாயிரு. பவுல் சொல்லும்போது, இவ்வளவா நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு நீங்கள் போயிட்டீங்களா அப்படிங்கிறார். இவ்வளவா என்னிடத்தில் கேட்ட அந்த வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் இவ்வளவா விட்டு விலகி போயிட்டீங்களா அப்படிங்கிறார். அவருக்கு ஒரு பாரம் இருந்தது. அப்படின்னா வேறொரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நானே சொன்னாலும், பவுல் சொல்லும்போது, நானே வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு சொன்னாலும், நானே இதை செய்யுங்க அல்லது நானே நீங்கள் இங்கே போங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை செய்யக்கூடாது. உங்களுக்காக மரித்தவர் ஒருவர் உண்டு. அவருக்கு நீங்கள் மதிக்கணும், அவரை நீங்கள் கனம் பண்ணணும், அவரை நேசிக்கணும். அந்த வசனம் கலேத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. உங்களை இவ்வளவு சீக்கிரமாக கலக்கினவன் யார்? அதை வாசிக்கிறோம். கலேத்தியர் கலேத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுல் ஆச்சரியப்படுறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பினதை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன்.
நீங்களா அப்படி மாறிட்டீங்க, நீங்களா அப்படி போயிட்டீங்க, நீங்களா இதுக்காக இது செஞ்சீங்க, நீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலக்கப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறே இல்லை. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட கடவான். அப்படின்னா உங்களோடு கூட இருக்கிற நானாக வந்து சொன்னாலும் நீங்கள் இந்த பெற்றுக்கொண்ட சத்தியத்தை தேவனை விட்டு விலகவே கூடாது. அவரை நீங்கள் பின்பற்றணும், அவரை நீங்கள் நேசிக்கணும். அதுதான் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ செய்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாகம் இருக்கா? ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம், உம்முடைய மகிமை ஆண்டவரே அது வெளிப்படணும் ஆண்டவரே, அது எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருபோதும் நான் சாய்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் பிள்ளைகளை வைத்திருக்கிற நம்மளாக இருந்தாலும், பிள்ளைங்க உலகத்தில் இருந்தாலும், அல்லது கணவன் உலகத்தில் இருந்தாலும், நம்முடைய சொந்த பந்தங்கள் உலகத்தில் இருந்தாலும் எக்காரணத்து கொண்டு நான் சாய மாட்டேன் ஆண்டவரே. எக்காரணத்து கொண்டு நான் அவங்களோடு சமரசமாக போயிட மாட்டேன் ஆண்டவரே. அவங்களோடு போயிட மாட்டேன் ஆண்டவரே. அவங்களோடு நான் போயிட மாட்டேன் ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சமரசம் இல்லாமல் அவங்க வேலை செய்கிற முக்கியமான இதில் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க சொல்லும்போது தைரியமாக சொன்னாங்க. அதை வாசிக்கிறோம். சாத்ராக், மேசக், ஆபேத்நேகோ 16 சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்து நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அவசியமில்லாத காரியம். இந்த காரியத்தில் வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு தேவனை தொழுது கொள்வதற்கு இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு அவசியம் இல்லை. இவ்வளோ பெரிய தைரியமாக அவங்க பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தில், சத்தியத்தில் உண்மையாய், நேர்மையாய், உத்தம இருதயத்தோடு வாழ்ந்திருக்காங்க. உத்தம தாசர்கள். அவங்க ஒருபோதும் சமரசம் பண்ணவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் நிறைய சத்தியங்களை கேட்டிருக்கேன், ஆனால் நானலை போல் எப்போ நான் சாய்ந்து போயிருக்கேன். பணத்துக்காக, உலகத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, சொந்த பந்தத்துக்காக எப்போ நான் சாய்ந்து போயிருக்கேன். அது எல்லாமே நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். தேவன் நம்மளோடு இடைப்படுவார். ஆண்டவரே, நான் என்னை நானே தாழ்த்துறேன் ஆண்டவரே, என்னை நானே வெறுமையாக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னை நிறுத்தி பார்க்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எக்காரணத்தை கொண்டும் ஒரு அதிகாரிக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க, அவங்க கீழே நான் வேலை செய்தாலும் இந்த காரியத்தை செய்ய சொன்னால் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ஆண்டவர் ஆள் கழுவப்பட்டிருக்கேன். அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், என்னை கழுவி இருக்கிறார், என்னை சுத்திகரித்திருக்கிறார். எனக்கு மேலே இருக்கிற பாஸ் அவர் என்ன சொன்னாலும் எல்லா வேலையும் நான் கீழ்ப்படிவேன். ஆனால் தொழுது கொள்ளுகிறதுங்கும் போது நான் செய்ய மாட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட ஒரு சமரசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எலியா அப்படி தான் வாழ்ந்தார். அந்த ஆகாப்புக்கு முன்னாடி அவர் தைரியமாக இருந்தார். ஆனால் அந்த அரண்மனையில், ஆகாப்புனுடைய அரண்மனையில் ஒரு மனுஷர் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்னா, வெளி வேஷக்காரனாக இருந்தார். அந்த அரண்மனையில் என்ன செய்தார்னா, அந்த ஆகாப் ஒரு விக்கிர ஆராதனைக்காரன். அவன் ஒரு விக்கிரத்தை தொழுது கொள்ளக்கூடிய, தேசத்தில் அதை நமஸ்கரிக்கக்கூடிய அந்த காரியத்தை தீவிரமாய் செய்து கொண்டிருந்த மனுஷன். அவனிடத்தில் ஒரு மனுஷன், தேவ மனுஷன் வேலை பார்க்குறான். அவன் எப்படி இருந்தானா, அப்படியே நாணலை போல் சாய்ந்து, நாணலை போல் அப்படியே வணைஞ்சு கொடுத்தான். ஆனால் எலியாவோ அவன் தைரியமாக, நீ செய்கிறது தப்புன்னு சொன்னான். நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத எலியா தைரியமாக சொன்னார். தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு சொன்னார். ஆனால் இன்னொரு மனுஷன் இருந்தானா, அந்த ஆகாப்பினுடைய அரண்மனையிலே அவன் வேலை செய்தான். எல்லாத்தையும் அப்படியே நாணலை போல் சாய்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். எலியா ஒரு முறை அவரை விசிட் பண்ணுறார். விசிட் பண்ணும்போது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம்.
1 ராஜாக்கள் 18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைத்தனுப்பினான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஒபதியா அந்த ஆகாப்பினுடைய அரண்மனையில் வேலை செய்கிறார். ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தான். பயந்து என்ன பயம்னா, நான் இப்படி செஞ்சேன்னா ஒரு வேளை செத்து போகணும், இப்படி செஞ்சேன்னா சாபம் வந்துடுமோ, அல்லது இதை பண்ணுன்னா எனக்கு இது நடந்துருமோ அப்படிங்கிற பயம். ஒரு ஆரோக்கியமான பயம் அவங்ககிட்ட இல்லை. இதை செஞ்சேன்னா நான் செத்துருவணும், சாபம் எனக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தினால அவன் என்ன செய்தானா, பயந்து நடந்து வெளிவேசக்காரனாகவே அப்படியே சாய்ந்து போகிறனாகவே குற்றத்தை தப்ப அந்த விக்கிரகத்தை அவன் செய்து வித்த அதை எதையும் ராஜாவிடத்தில் அவன் சொல்லவே இல்லை. இப்படியே அவன் என்ன செய்தானா, யோசபாத்துக்கும் அந்த ஆகாப்புக்கும் அந்த அரண்மனையில் பணிவிடைக்காரனாகவே இருந்தான். இப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, 100 பேரை 4வது வசனத்தில், யோசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்த போது ஒபாதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஒளித்து வச்சு அப்பமும் தண்ணியும் கொடுக்குறான். இதை பார்க்கறதுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவன் என்ன செய்திருக்கன்னா, அவன் ஜீவனே போயிருந்தாலும் ஆகாப்பே யோசபேலே நீ செய்கிறது தப்புன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் இப்படி செய்வது, விக்கிரகத்தை தொழுது கொள்வது, ஆராதிப்பது தப்பு. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆனால் இவனும் என்ன செய்தானா, அவங்களிடத்துல எல்லாம் எதுவும் பேசலை, அவங்ககிட்டையெல்லாம் எதுவுமே வாய் திறக்கலை. இவன் என்ன செய்கிறானா, ரகசியமாக அப்பமும் தண்ணியும் கொடுத்து அவங்கள 50 பேராக பாதுகாக்கிறார். ஆனால் அதில் எலியா வரார். வாசிக்கிறோம், வாசிங்க 7வது வசனம். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றார். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்கிற நான் என்ன பாவம் செய்தேன்? என்ன பாவம் செய்தேன்? எலியா சொல்கிறார், நான் வந்திருக்குன்னு நீ போய் சொல்லு, உன் எஜமானுக்கு, நீ வேலை பார்க்குற அந்த எஜமானனுக்கு போய் சொல்லு, நான் வந்திருக்கேன்னு சொல்லு. சமரசம் இல்லாமல், மாமிசத்தோடு உலகத்தோடு ஒத்து போகாமல், விக்கிரகத்தை தொழுது கொள்ளாமல் நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு, உன் எஜமானுக்கு போய் சொல்லு, நான் வந்திருக்கேன், நான் தனியாக தான் வந்திருக்கேன், போய் சொல்லு அப்படிங்கிறார். ஆனால் இவனும் அதுக்கு பயப்படுறான். அப்படியே வளைஞ்சு கொடுத்து நாணலை போல ஒத்து போய் உலகத்தோடு, மாம்சத்தோடு, சொந்த பந்தங்களோடு, விக்கிரகத்தோடு ஒத்து போய் இப்படி வாழ்கிறான். இது போல் நம்ம வாழ வேண்டாம். அந்த நேபுகாத் நேச்சர் முன்பாக, ராஜாவே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்வதற்கு எங்களுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் நிறுத்தி இருக்கிற இந்த பொற்சிலையை வணந்து பணிந்து வணிந்து நாணலை போல இப்படி அசைந்து கொடுக்கக்கூடிய மனுஷர்கள் நாங்கள் அல்ல. எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ளவர்.
நாசில் சுவாசத்தை வைத்திருக்கிறவர் அப்படின்னு சொல்லி தேவனை அறிக்கையிட்டாங்க. ஒரு ராஜாவினுடைய திரள் கூட்டம், ஆனால் 3 பேர். பார்வைக்கு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டமாக இருக்காங்க, ஆனால் 3 பேர் தேவன் சார்பில், தேவனோடு, தேவனுடைய அந்த வல்லமையோடு தேவனை சார்ந்து நிற்கிறாங்க. கடைசியாக தேவனுடைய அந்த கொஞ்சம் 3 பேர் வெற்றி பெற்றாங்க. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு கூட தாழ்மையாய் இந்த உலகத்துக்கு, பாவத்திற்கு, பொய்க்கு, ஏமாத்துக்கு, வேஷத்துக்கு, விக்கிரகத்துக்கு நாம் எந்த சூழ்நிலையும் சாய்ந்து போகாமல், ஆண்டவரே நான் உங்களோடு நிலைத்திருக்க, உண்மையாக இருக்க, வேறொரு சுவிசேஷம் இல்லை ஆண்டவரே, வேறொரு சக்தி இல்லை ஆண்டவரே, வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, நீரே தெய்வம், நீர் தான் என்னை விடுவிக்க வந்தவர், அதை என் இருதயத்தில் எப்போதும் வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு மாறாக நான் எதையும் செய்ய, எதுக்கும் பயந்தோ, எந்த மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தோ நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களை நான் சார்ந்து இருந்துருவேன் ஆண்டவரே. நான் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தில், எனக்கு போதித்த சகோதரர்களுடைய அந்த சத்தியத்தில், அந்த உண்மைக்கு அப்படியே வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்கள் உயிரோடு ஜீவிக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், தயவு செய்வார். ஆமென். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ரெண்டு சகோதரர்கள், 2 சகோதரி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அவ்வளோ பெரிய கூட்டத்திலும் ஒருபோதும் சமரசம் செய்யாத அந்த உத்தம தாசர்களுடைய விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அவளுடைய விசுவாசத்துக்கு முன்பாக அந்த அக்கினி பேலன்ஸ் செய்யவில்லையே தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஆண்டவரே, உமது வல்லமைக்கு முன்பாக, உமது மகத்துவத்துக்கு முன்பாக ஒரு அக்கினியும் செயலிழந்து ஆண்டவரே, செயல்படாமல் செயலிழந்து போயிருமே ஆண்டவரே. ஆம்சாமி, அவர்களுடைய தலையில் உள்ள மயிராகிலும் கருகி போகவில்லை ஆண்டவரே. ஓ, எவ்வளோ பெரிய வல்லமை பெற்றார்கள், இரக்கம் பெற்றார்கள், உம்முடைய உதவியை பெற்றார்கள். தங்கள் சூழ்நிலையில் ஆண்டவரே உம்மை கனப்படுத்தினார்களே அப்பா. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே, உம்மிடத்தில் நாங்கள் கிருபை பெறவும், உமது வல்லமையை பெறவும், உமது அங்கீகாரத்தை பெறவும், உம்முடைய இரக்கத்தை பெறவும் நாங்கள் விசுவாசத்தின் புருஷர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவனுடைய சத்தியங்களை எங்களுடைய இருதயத்தில் ஏற்று ஆண்டவரே அதை மதித்து கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க தகப்பனே. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய விசேஷ நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் பேலன்ஸ் செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தின் மீது விசுவாசத்தை பெற்று ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. தேவையோடும் வியாதியோடும் பலவீனத்தோடும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராக தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். உமது பலனையும் உமது வல்லமையும் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆண்டவரே, வருகிற யூத் மீட்டிங்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா சபையிலிருந்து வருகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அதற்கு தகப்பனே, ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசர்களை உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய அபிஷேகத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைங்களுடைய இருதயத்தில் உம்முடைய வல்லமையும், உம்முடைய மகத்துவம், உம்முடைய ரட்சிப்பும், உம்முடைய அபிஷேகமும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வெளிப்படும்படி நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அது பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தையும் ஆண்டவரே மறுமலர்ச்சியும், உமக்கென்று வாழவும், தங்களை ஒப்பு கொடுக்கவும் உம்முடைய சீசர்களாய் உருவாக நீங்கள் உதவி செய்யுமப்பா. பொறுப்படுத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. அதனுடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் நீர் சந்தியும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.